பார்க்கும்போது இல்ல வந்ததுமே இதுன்னு சொல்லி இப்போ இதால விடுவானுங்க அடிக்கடி வரும். ஒண்ணு இது என்னது கரெக்டா சொல்லிட்டாரா? இங்க இதை கூட இங்க இது கூட இந்த மாதிரி நான் வேற என்ன சொல்றேன்? ஒண்ணு அங்க சிக்கன் தண்டா இருக்கு. ஒண்ணு சிக்கன் தண்டா இருக்கு. ஆமா 3 மணி வரைக்கும் இருப்பானுங்க. இது வைக்கவே இல்லையா ஃபிஷ் ஃபிங்கர்? அதான் சொல்றேங்கடா. அவர் எது எதுன்னு கேட்கல. அப்படியா? யூடியூபர். பாத்து நேத்து எடுத்துட்டான். நீ என்ன பண்ண? ஏய் நம்பர் ஆவல சொல்லு. வந்திருக்கண்ணா அந்த பர்த்டே பாய் இவர் தான் சினிய இவருக்கு பர்த்டே இங்கே வந்து அன்றைக்கி நெய்தல் உணவகத்தில் நம்ம சாப்பிட்டு போனோம். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் மறுபடியும் வந்திருக்கோம். மறுபடியும் அதை விட ஒரு பெரிய தீம். ஹாய் கைஸ், நெய்தல் உணவகத்தில் அந்த ஃபிஷ் கட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன். அதனால் இப்போ அந்த மீன் சாப்பிடவே இங்கே வரலங்க. சாப்பாடு எல்லாத்துலேயும் அடிமை தான். சோறு போட்டால் போதும். இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுனால இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். புது மெம்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவர் ஒன்று அப்புறம் ஜானின்ற பையன் வந்திருக்காங்க. அவன் ஆக்சுவலாக இதெல்லாம் தொடர் 2 வார்த்தை பேசிட்டு இன்னைக்கு 2 பேர் அந்த ஒரு 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சு நெய்தல் ரெஸ்டாரண்ட் லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக சீ ஃபுட்டு தான். பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி வீட்டில் சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. பாய் பாய். அண்ணனை பார்த்தங்க, அண்ணனுக்கு டோப்பா முடி யாரையும் மடிச்சு வந்துருக்காப்புல. இந்த அண்ணன் பாருங்க கொல்லியா விட ஒண்ணுங்கிறாரு பாருங்க. இவர் தான் இந்த கடை ஓனர். ஏன்னா கை கட்டினா வைக்கண்ணா தன்சப்பை போட்டாப்புல. இவர் தான் பான்சரு ப்ரொடியூசர் பார்த்துங்க. அந்த மைனஸ் போட்டுருவாங்க அந்த மசாலா. இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. களத்தில் இறங்கினால யாரும் சாப்பிட மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் இது பண்ணுவாங்க. இதில் வந்து நான் எதுவும் சாப்பிடல, விரதம் இருக்கிறதுனால. அதுக்குள்ள காலி வச்சதே 2 ஏரா. எனக்கு ஒரு 2 யாராவது வச்சிருக்காங்க. இதான் அது. நீ மீன் குழம்பு பிரகாசமா அது அப்புறமா 270 ரூபாய் நல்லா சூப்பரா இருக்கு உண்மையாவே. சாப்பிடாம சொல்றேன். நீ சாப்பிடுறியா? கடமா சிப்ஸ் வேணா சாப்பிடுறியா? செம்மையா இருக்குடா அது. க்ளோஸ் அப்ல போன வேற லெவல். இந்த கடமை அந்த மாதிரி ரவுண்டா வராது. ரவுண்டா வராதா? கடமை எப்படி இருக்கு? உண்மைதான் இருக்கு. சாப்பிட்டீங்களா? சொல்ல சொல்லு. வெள்ளத்தூரிய வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்கு? மீன் குழம்பு நல்லா இருக்கா? சூப்பர், அருமை. கடமா தொக்கு. கடமை தோக்கா மீன் குழம்பு போடலாம். நானும் மீன் குழம்பு ஊற்றிருந்தேன். மீன் குழம்பு எப்படியா இருக்கு? சூப்பர். இது சாப்பிட்டு சொல்கிறேன். மீன் குழம்பு நல்லா இருக்கு இன்னைக்கு. அன்னைக்கு விட நீ நல்லா அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக காரசாரமாக நல்லா இதுவாக இருக்குது. இப்போலாம் வைத்தல அவட்ட விடு. 3 தான். வை நான் யாராவது தொக்கு மட்டும் கொஞ்சம் விடா. தொக்கு நான் கருவாட்டு தொக்கு, யாராவது தொக்கு.
கட்லெட்டு பீச்சு பார்க்க வேண்டியதுன்னு போட்டு பார்க்க செம்ம டேஸ்டாக இருக்கு. கண்டுக்கப்படாது. இறா குழம்பு சூப்பராக இருக்கு. இந்த இலையில மட்டும் 2 இருக்கு. வீடியோவில் போடுறாப்புல எல்லாரும் வந்துச்சா கட்லெட்டு? இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா சரி சாப்பாடு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இறா குழம்பு சூப்பராக இருக்குது. சரி இறா குழம்பு சூப்பராக இருக்குது. மீன் எங்க சாப்பாடு சரி கமெண்ட் சொல்கிறாப்பா. கம்மண்டா கம்மண்டா சாப்பிடு அப்படி சாப்பிடும் ரைஸுங்க ஏமா அவருக்கெல்லாம் எதுவும் கொடுக்காதுப்பா. மொத்த பேர் காசு நான் கொடுத்து போகிறேன். பண்றாப்ல சாப்பிட்றது தேவையில்லாத கலர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் மீன் பாறை மீன் ஃப்ரெஷ்ஷு கொடுத்துருக்கா நீங்கள் அண்ணா ஆமாம் கட்லெட்டை வச்சு 28வது நம்பர் சாப்பிட்டு எலும்பு வச்சுருக்கீங்களா சாப்பிடுச்சு. நல்ல ஒரு லஞ்ச் ஒன்று முடிச்சுட்டு ஜல்லிக்கட்டு கோழி ஜல்லிக்கட்டு பைனாப்பிள் சாப்பிட்றோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி குடிக்காதீங்க, கோல்டு ஆகும். ஆனால் இந்த மாதிரி நல்லா ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா குடிங்க. ஓகே ஐயா இந்த குடிமைகள் இந்த மீனெல்லாம் நல்லா திட்டு வெறும் முள்ளை கொடுத்துருக்கானுங்க. என்னத்தான் பண்ணுறது? ஆனால் பைனாப்பிள் இல்லைன்னா வேற என்ன தரும்? வெறும் முள்ளு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு ஏய் இதோ பன்னீர் இருக்கு பாரு ஓப்பன் பண்ணாம. ஆரஞ்சுன்னா ரசம். இல்லைன்னா போன் தம்பி இருக்குங்களா? அண்ணா வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, அதுக்காக சண்டை போட்டேன். சண்டை போட்டேன் பேச்சு அப்படிதான். கூல் ட்ரிங்க்ஸ் குடி பெஸ்ட்டாக குடிக்கலாம். இதுதான் சாப்பிடல, டயட்டில் இருக்காரு. அதனால் நீங்கள் வந்து தானே நான் தட்டை காலி பண்ணிட்டா ரத்த காலி பண்ணு. ஐயா வேறு காலி ஃப்ரீயாக இருக்காரு. நீங்கள் ஓப்பன் ஆகலையா? எனக்கு ஓப்பனே ஆகலை. நான் இன்னைக்கு அனுப்பிச்சுடுறேன் அப்போ திரும்ப. எவ்வளோ? 35. ரொம்ப மாதிரி ஒரிஜினல் மதுரை டிக்கெட் பண்ணுங்க. இது மட்டும் தான். சேனல் சரிங்களா? சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாம் யூடியூப். அதே பேர் இங்கே இருக்கா? இது பினியா? ஆமாம், இது பார்சல் அப்போ காலி.
கப்பு காலி ஆயிடுச்சு அதான் இதில் போட்டுருக்கேன் சரி இன்னும் யாருக்கு வர்றோம் 12 பேர் தானே மொத்தம் நம்ம அடையாளம் வந்து ஜிகர் தண்டா சாப்பிட்டுருக்கோம். மதுரையில் எப்படி ஜிகர் தண்டா இருக்குமோ அது அப்படியே ஒரிஜினல் மாறாமல் அப்படியே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாசியும் பாதாம் பீசியும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்ல குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு சாப்பிட வேண்டிய உண்மையான பானை. நீங்களும் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ வாக்கிங் மட்டும்